இன்றைய திருப்பலி கருத்துக்கள்: கிறிஸ்டோபர் லாரன்ஸ், நிர்மலா, லியா கருத்துப்படி, ஜெயபாலன், மேரி, ராஜமணி, ரெக்ஸ், ரொசாரியோ இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், ரெஜினா மேரி குடும்பத்தார் கருத்துப்படி, அந்தோணி முத்து என்ற திரவியம், அலெக்சாண்டர் சவுந்தரராஜ் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும், லூயிஸ் சார்லி கருத்துப்படி, சூசை மேரி ஆண்மையை பாற்றிக்காகவும், பட்டமரத்தார் வீடு லூர்து மேரி கருத்துப்படி அருள் சகோதரி சிசிலியாருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் மார்டினா கருத்துப்படி நன்று திருப்பலியாகவும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் புனித தனிஸ்வாஸ் பங்கிலிருந்து வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உங்கள் இதய ஆவலை நிறைவேற்ற வேண்டும் என இந்த திருப்பலியில் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கின்றார். பலர் அவருடைய பெயராகி வருவார்கள், வந்து நான் தான் அவர் என்று சொல்லி திருச்சபையை பிளவுபடுத்துவார்கள். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களை அடையாளம் கண்டு கொள்வது அவர்கள் கொடுக்கின்ற கனி அவருடைய செயல்கள் என்று சொல்கின்றார். எனவே செயல்களை பார்த்தாவது அவர்களை அடையாளம் கொண்டு கொண்டு உண்மையான வழியில் இயேசுவின் உண்மையான சீடர்களாக வேண்டும் இருக்க வர வேண்டிய இந்த திருப்பலியில் அன்றாடும். இந்த திருநிகழ்வை தங்கமை கொடுக்க தடையாக இருந்த நமது குற்றங்கள் குறைகளை நினைத்து மனமருந்தி இறை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே ஆகையால் கடமையான முதல்வரையாலே வான முதல் புதிரடைகளையும் சகோதர சகோதரிகளிடையே நம் இதமான ஆண்டவரிடம் எனக்காக ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இறக்கம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
வாழ்வை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்கிறாரே. உம்மோடு என்றென்றும் வாழ்நாட்சி செய்கின்றவர் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய மற்றும் 17 முதல் 18 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிரகாம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் கல்வி? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகரில் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமையாளன் ஆகப் போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமையாளன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே வழிமரபினரும் இருக்க என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, ஒரு காட்டுப்புறா, ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதிகளையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபிரகாம் அவற்றை வெட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்து இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஒரு உடன்படிக்கை செய்து, எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரதீஸ் பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே
நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடன் நான் அமர்ந்து விழித்திருந்தால் அவர் மிகுந்த கனிதருமாய் இருக்கிறார். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடையே வருவார்கள், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களைக் கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகள் இடையே திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளின் அத்தி பழங்களையும் பறிக்க முடியுமா? நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனியை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பிலே எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என்று அவருடைய செயல்களை கொண்டே இனம் கண்டுகொள்வீர்கள் என்றார். இது வாழ்வுதல் கிறிஸ்துவின் நற்செய்தி. ஒரு நல்ல செய்தி நடக்கும் பொழுது, மக்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு காரணத்தால் அவரை பிரிப்பது சிலருடைய வழக்கமாக இருக்கிறது. நாம் தமிழில் சொல்லுவோம், பசுத்தோல் போத்திய புலி என்று. சிலர் பசுத்தோலை போத்திக் கொண்டு ஏதோ தீவினை செய்யாத மிருகம் போல இருந்து கொண்டு புலியாக ஒன்றை இருந்து கெட்டதை செய்வார்கள், அழிவை கொடுப்பார்கள். அதை நம் ஆண்டவர் அருமையாக சொல்கின்றார். ஆட்டுத்தோல் போற்றிய ஓநாய் நம்முடைய பலர் அவ்வாறு இருந்து திருச்சபையை சிதைப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் யார் அதிகம் எண்ணிக்கையில் ஆட்களை சேர்க்க முடியும் என்ற ஒரு பெரிய போராட்டமே நடப்பதை பார்க்கின்றோம். ஊர்களுக்கு வந்து திருச்சபை நாங்கள் தான் உண்மையான திருச்சபை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் கிறிஸ்தவ சபைகளை கத்தோலிக்க கிறிஸ்தவரை குறிப்பாக பிரித்தெடுத்து செல்கிறார்கள். நம்முடைய இப்பொழுது முன்னாள் திருத்தந்தை, இப்பொழுது புனித திருத்தந்தையாக 2ஆம் பாவம் சொல்லுவார், நீங்கள் என்னுடைய ஆடுகளை திருடுகிறீர்கள். நாங்கள் ஆடுகளை கூட்டி சேர்க்கிறோம், நீங்கள் ஆடுகளை திருடிச் செல்கிறீர்கள் என்று பிற சபைகளுக்கு அவர் எச்சரிக்கை கொடுக்கின்றார். நான் வடகிழக்கு பகுதியிலே, இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் பணியாற்றிய பொழுது அங்கே இந்துக்கள் அதிகமாக உள்ள சில மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் மட்டும் இருக்கிறார்கள். ஆனால் அதிலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்றும் மற்ற பிரிவினை குழுக்கள் என்றும் இருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு குழுக்களும் தன்னுடைய ஜெப வழிபாட்டை நடத்தும் பொழுது, ஜெப மாநாடு நடத்தும் பொழுது அவருடைய சேர்ந்தவர்கள் மற்ற குழுக்கு செல்லாமல் இருப்பதற்கு பல யுக்திகளை கடைபிடிப்பார். இதனால் ஒரு போராட்டமாகவே
தொழில்துறையில் கூட தங்களை சேர்ந்தவர்களை ஏற்றுக்கொண்டு பிறகு கணிப்பார். ஒரு முறை ஒரு 15 நபர் கொண்ட ஒரு குடும்பத்தார் இடம் வந்து, நாங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மாற விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். நான் அவர்களோட உரையாடி பண்ணியிருந்தேன். பின்பு அவர்கள் எந்த ஊரில் இருந்து வருகிறார்கள் என்றெல்லாம் கேட்டேன். பிறகு அவர்கள் கேட்டு, உங்களுக்கு அடுத்து இருப்பவர்கள் யார்? பக்கத்தில் யார் இருக்கிறார்கள்? அவங்க சொன்னாங்க, பிரெஸ்பிட்டேரியன் சபையை சேர்ந்த குழுக்கள் இருக்கிறார்கள். இங்க உள்ள சொல்ல போனா ஆர்சி யார் கிடையாது, ரோமன் கத்தோலிக்கர் யார் கிடையாது, பிரெஸ்பிட்டேரியன் எனக்குரிய 300 குடும்பங்கள் இருக்கிறது என்று அவர் சொன்னார். அதை கேட்ட பிறகு நான் அவர்கள் சொன்னேன், உங்களுடைய ஆர்வத்தை, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய ஆர்வத்தை நான் பாராட்டுகிறேன். ஆனால் நான் ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறேன். அது என்னன்னு சொன்னா, நீங்க போய் பிரெஸ்பிட்டேரியனா மாறிங்க, அங்கே உள்ள பிரெஸ்பிட்டேரியன் சபையில சேர்த்துக் கொள்ளுங்கள். அவர் ஆச்சரியமாக கேட்டார், என்ன நான் ஆர்வமா வந்திருக்கேன் என்று சொன்னீங்க. நான் சொன்னேன், உங்க ஊர்ல பெரும்பாலும் எனக்கு 99% பிரெஸ்பிட்டேரியன் சபையை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் மட்டும் ஆர்சி சபையை சேர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள். நீங்கள் ஊரோடு ஒற்றுமையாக இருங்கள். அதைத்தான் இயேசு விரும்புகிறார். நீங்கள் அந்த சபையை சேருவதால் எனக்கு வருத்தமில்லை, மாறாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். நீங்கள் அந்த அக்கம் பக்கத்து மக்களோடு ஒன்றாக வாழுங்கள் என்று நான் நினைக்கிறேன். இவரும் சென்று அந்த பிரெஸ்பிட்டேரியன் பாஸ்டரிடம் நடந்ததை சொல்லியிருக்கின்றார். அன்று முதல் அந்த பிரெஸ்பிட்டேரியன் பாஸ்டர் நம்முடைய கத்தோலிக்க சபையை வெறுப்பாக பார்த்தவர் நான் அனைவரும் ஒரு நண்பராக மாறினார். அவர் என்னை கேட்ட கேள்வி இதுதான், எப்படி உங்களுக்கு ஆள் சேர்க்கலாம், எங்க ஊர்ல இருந்து இப்படி ஆட்கள் எடுக்கலாம் நீங்க பார்ப்பேன் செய்வீங்க, நான் பார்த்தேன். ஆனா நீங்கள் அதை செய்யாமல் உங்க ஊர்ல எந்த சபை அதிகமாக இருக்கு அங்கே நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதை கேட்ட பொழுது உண்மையான ஒரு கிறிஸ்துவ விசுவாசம் பேசுகிறார் என்பதை நான் உணர்ந்தேன். அன்று முதல் எப்படியாவது உங்களை பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு 2-3 மாதங்களுக்கு என்னை சந்தித்து பேசினார். நாம் நண்பர்களாம். அது மட்டுமல்ல, அன்று முதல் இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கும் பிரெஸ்பிட்டேரியன் திருச்சபைக்கும் உள்ள ஒரு வெறுப்பு தன்மை ஒருவரை உணர்த்துவது குறைந்தது. பல நேரங்களில் ஒரு குடும்பத்தில் எப்படி மற்றவர்களை பிரித்து வாழலாம், நமது சபைக்கு சேர்க்கலாம் என்று பார்க்கிறார்கள். அது இயேசு செய்த காரியம் அல்ல. இயேசு அருமையாக சொல்கிறார், இயேசு ஒற்றுமையை கொண்டு வந்தார். அருமையாக யோவான் வாசிக்கின்றோம், என்னை சேராத ஆடுகள் பல இருக்கின்றன, அவர்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதுதான் ஆசிரியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஆண்டவரே கடவுள் அவர் இயேசு வேண்டுகின்றார், தந்தையே இவர்கள் நாம் ஒன்றாக இருப்பது போல இவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் என்று ஜெபிக்கின்றார். நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று இயேசு நமக்காக ஜெபிக்கிறார். எனவே கிறிஸ்துவின் பெயரால் திரு அவையை சிதைப்பது, குழுக்களாக பிரித்து குடும்பங்களை சிதைப்பது கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு செயலாம். உண்மையாகவே சரியாக சொல்லுகிறார், அவருடைய செயல்களை கொண்டு நீங்கள் அவர் எத்தகையவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் என்றால் பிறரை ஒற்றுமையாக வாழ, குடும்பங்களை ஒற்றுமையாக இருக்க, ஊரை ஒற்றுமையாக வழிநடத்த நாம் வழிவகுக்க வேண்டும். சபைகள் என்ற பெயரால் திருச்சபையை பிரிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு எதிராகவே செயல்படுகிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். இயேசு விரும்புவது நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதைத்தான். அதை தொடர்ந்து செய்வோம். அந்த வரத்தை தொடர்ந்து திருப்பணியில் மன்றாடுவோம். ஆமென். நீ
யாவரும் உமது கையெழுத்துக்களை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக மனை படித்தே ஏற்றலும், அதனால் நாங்கள் தூயவராகப்பட்டு உண்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை மக்களித்திட அருள் புரிகிறார்கள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அவர் பாடுபடவுடன் பணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து மற்றும் நன்றி செலுத்தியதை பெற்று தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து அருந்தியதை கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மற்றும் நன்றி கூறி தாம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இயேசுவே
மேலும் கிறிஸ்துவின் உணவின் இரக்கத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸினுடைய ஆயத்திற்கு எல்லா திருநிலையராட்சி அனைவரோடும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திருக்கிறோம். மேலும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் ஒரு திருமுக வழியில் ஏற்கிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் மறைசாட்சிய புனித ஆந்திரேயா, திருவேசுமோது மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வு பங்கு கொள்ள தகுதி வைத்து உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதை வரமருள உம்மை அன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு திரும்பிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம்
பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளால் நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, உயிர் மதிப்புள்ள உடலாதற்கான ஊக்கம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உம்மை அணிவுடன் கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கல் நிறைவேற்றிய பணியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்கிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரையும்